10th standard mathematics chapter 2 exercise 2.3 question number 10. The duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. The airplane begins its journey on Sunday at 23.30 hours. If the time is Chennai is 4.5 hours ahead of that London's time, then find the time at London. When will the flight lands at London airport? So கவனிங்க, அதாவது என்ன விட்டுருக்காங்க, சென்னையிலேருந்து லண்டன் வந்து பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் போகிறாங்க. ஸோ அப்படியே அதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 11 ஹவர்ஸ் எடுக்குது. இப்போது சண்டே 23.30 ஹவர்ஸ் அந்த ஏர்ப்ளைன் வந்து சென்னையிலேருந்து கிளம்புது அப்படின்னா எந்த டைமில் அவர் போய் சேவராக உள்ளது கொஸ்டின். அண்ட் அந்த டைம் எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நல்லா கவனிங்க, இந்த ரெண்டாவது லைனு இஃப் த டைம் இஸ் அட் சென்னை, இதுக்கு பார்த்தீங்கன்னா அது கவனிங்க, இஃப் த டைம் இஸ் அட் சென்னை இஸ் 4.5 hours அகீட் டு தேட் ஆஃப் லண்டன்ஸ் டைம். அதாவது லண்டன் டைமை கம்பேர் பண்ணும்போது சென்னை டைம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அகீடாக இருக்குது, முன்னாடியாக இருக்குது. ஸோ அப்போது சென்னை டைம் பார்த்தீங்கன்னா இதை விட கூடுதலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் டைமை விட சென்னை டைம் வந்து கூடுதலாக இருக்குது. இப்போ சென்னை டைம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டைமில் 4:30 AM இங்கே கரெக்டாக மிட் 12 ஆகும், நைட்டு 12 ஆகும். அதாவது நைட்டு 12 நம்ம ரயில்வே டைமில் எப்படின்னு வச்சுக்கோங்களேன் 00 சென்னை டைமில் இந்த மாதிரி 4:30 இருக்கும். ஸோ இந்த இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது லண்டன் டைமை கம்பேர் பண்ணும்போது 4:30 hours 4.30 hours என்ன செய்யும் கூடுதலாக இருக்கும், இது சென்னை டைம். ஸோ அப்போது லண்டன் ஏர்போர்ட்டில் டைம் தான் கேட்டிருக்காங்க. லண்டன் ஏர்போர்ட்டில் எந்த டைமில் இறங்கணுள்ள தான் கேட்டிருக்காங்க. ஸோ லண்டன் ஏர்போர்ட்டில் எப்படி டைம்னு சொல்லும்போது லண்டன் டைமில் தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த டைம் அட் லண்டன் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லண்டன் டைமில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு என்ன டைமில் தான் கண்டுபிடிக்கணும். இது எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாடல் 24. ஸோ அப்போ ஏன்னா 23 hours வச்சு தான் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ பாருங்கள் 23.30 hours சரிங்களா, 23.30 hours தான் கிளம்புறாங்க. ஸோ அப்போ இதுக்கு கூட 11 என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஸோ அப்போ கவனிங்க, இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண வரீங்கன்னா 11 mod 24 போட போகிறீங்க. 11 mod 24 24 to 11 ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. 23.30 நைட்டு 11:30 மணின்னு அர்த்தம். ஸோ அந்த டைம் கொடுத்துருக்காங்க 23.30 hours ப்ளஸ் 11 hours ட்ராவல் இருக்குது ஃப்ளைட்டில் போனதுனால. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் போல் ஆட் பண்ணிடுங்க. ஸோ 23.30 ப்ளஸ் 11 இது என்ன வரும் 03434. ஸோ 30 இது இஸ் ஈக்குவல் டு 34.30 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. அதுவும் மார்ச் 24 தான் போடணும். ஸோ அப்போ 34.30 பார்க்கும்போது 24 விட அது ரொம்ப பெரிய நம்பர். ஸோ அப்போது 24 எவ்வளோ எடுக்க முடியும், ஒரு 24 உங்களால் எடுக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 24 போட்டிங்க, இங்கே 1 வரும். ஸோ இங்கே 10:30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதாவது செப்பரேட் பண்ணி பாருங்கள். 34.30லேருந்து ஒரு 24 மொத்தமாக செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும். நம்ம டிவிஷன் பண்ணி பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரி செப்பரேஷன் பண்ணி வரலாம். 10.30 செப்பரேட் பண்ணி பாருங்கன்னா 10.30. ஸோ அப்போது இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10.30 hours மார்ச் 24 படி கிடச்சிருக்கு. ஸோ அப்போது த ஃப்ளைட் வில் லேண்ட் அட் சென்னை டைம். அதாவது ஃப்ளைட் வந்து சென்னை டைம் படி லண்டன் ஏர்போர்ட்டில் எப்போ இறக்கும் பார்த்தீங்கன்னா அட் 10:30 AM. நான் சொன்னது சென்னை டைம், லண்டன் டைம் கிடையாது, சென்னை டைம் சரிங்களா. ஆனால் கேட்டகரி கொஸ்டின் என்னது, யூ நீட் டு ஃபைண்ட் லண்டன் டைம், டைம் அட் லண்டன். ஸோ லண்டன் டைம் கண்டுபிடிக்கிறா என்ன பண்ணணும், சென்னை டைம் ஈக்குவல் டு லண்டன் டைமை விட என்ன செய்யுது 4:30 hours கூடுதலாக இருக்குது. அப்போது 4:30 hours ப்ளஸ் லண்டன் டைம். ஸோ லண்டன் டைம் என்ன இருக்குமோ அதை விட 4:30 hours கூடுதலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் சென்னை டைம் தான். அது உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லை, லண்டன் டைமை விட 4:30 hours கூடுதலாக இருக்கக்கூடிய தான் சென்னை டைம்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அப்போ இது பார்க்கும்போது சென்னை டைம்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு 10:30. இந்த 4:30 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டாங்க. ஸோ -4:30 இருக்கும். இதுதான் உங்கள் லண்டன் டைமாக இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டைம் ஈக்குவல் டு 4:30 hours ப்ளஸ் லண்டன் டைம்னா மீனிங் என்னன்னு உள்ளது அதிகமாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. லண்டன் டைம் வந்து சென்னை டைமை விட கம்மி தான். ஸோ அதனால தான் 4:30 hours கூடுதலாக இருக்குது சென்னை டைம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த ரிலேஷன் கரெக்டாக போட்டு தெரிஞ்சிட்டாலே ஈஸியாக நீங்கள் டைமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 10:30லேருந்து இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா சென்னை டைம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், மேலே கண்டுபிடிச்சது தான் சென்னை டைம். ஸோ அதுலேருந்து இது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து செப்பரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் அடிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 6ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 6 at London டைமில் வருது. ஸோ அப்போ 6 AM. ஸோ the flight lands at London airport.
by 6 AM at London by London time. ஸோ லண்டன் ஏர்போர்ட்டில் 6 AM லண்டனில் கரெக்டாக அந்த லண்டன் டைம் பண்ணி என்ன செய்யும் லேண்ட் ஆகும்னு சொல்லிட்டு முடிக்கணும். அப்போ 6 AM தான் அவங்களுடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.